ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் உங்களுக்கு வந்து பாத சனியா வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்காரு. அப்போ பாத சனி அப்படிங்கிறது கால் முட்டியிலிருந்து பாதம் வரைக்கும் அந்த பிரச்சனை ஏதாவது ஒரு அடிபடுறது அந்த மாதிரி பட்ட காலே படும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ உங்களுடைய 2 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மறைமுக எதிரிகள் மூலியமாக சில மேனிப்புலேஷன்ஸ் இப்போ உங்களுக்கு நடக்கும். வேலையிலலாம் போறீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்க வந்து உங்களோட திறமையை காமிப்பீங்க. அதற்கான ஒரு ரெக்கக்னேஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா புது புது தொழில் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 3, 10க்குரிய செவ்வாய் வந்து இப்போ 5ஆம் இடத்துல இருக்கு. அப்போ என்னாகும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆனா அவர் வந்து இப்போ 7ஆம் வீட்டில் இருக்காரு. ஸோ சமுதாயம் சார்ந்த ஒரு தொழில் நீங்க வந்து ஒரு சூப்பரா ஓஹோன்னு கொண்டுட்டு போவீங்க. வேலைக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஸோ தொழில் ரீதியான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பிரச்சனையா இருக்கிறது இப்போ கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிருக்கும். நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. பெரிய லெவல் ஆஃப் இப்போ பிஸ்னஸ் மேனை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு முயற்சிகளும் நீங்க கொண்டுட்டு போவீங்க. ஆனா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ட், ஏன்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்ல கூட 6ல் மறைந்து இருக்கிறார் இல்லையா. அப்போ என்னாகும் அப்படின்னா 6 அந்த விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும்போதே வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு.